அன்பு உறவுகளுக்கு என் திருத்தூதர் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. நமக்கெல்லாம் கடவுள் பக்தி ரொம்ப இருக்குல்ல. கடவுள் என்ன கேட்டாலும் கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை நிறைய இருக்குது. அப்படியே ரொம்ப கடவுள் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோட ஒரு 10 பேர் கடவுள் முன்னாடி போய் வேண்டுறாங்க. ரொம்ப உருக்கமாக அவங்க வேண்டிகிட்ருக்காங்க 10 பேர். அப்போது கடவுள் பார்க்குறாரு, இவ்வளோ உருக்கமாக வேண்டுறாங்களே, என்ன தான் கேட்க போகிறாங்க, போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கீழே வரார். கடவுள் வந்துட்டார். வந்த உடனே அவங்கக்கிட்ட கேட்குறாரு, என்ன வேணும் கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்குறாரு. எல்லாருக்கும் இந்த 10 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். கடவுள் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அதனால் என்ன பண்ணுறாங்க, முதலாவது ஆள் முன்னாடி வரார். அவங்களோட தேவைகளெல்லாம் கேட்கும்போது முதல் மனிதன் முன்னாடி வந்து சொல்கிறாரு, எனக்கு கணக்கில் அடங்காத அளவுக்கு காசும் பெரிய பிஸ்னஸும் வேணும்னு கேட்குறார். மனிதனோட ஆசை பாருங்க. கடவுள் முன்னாடி எனக்கு அளவிட முடியாத அளவுக்கு காசும் நல்ல பிஸ்னஸ், அதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸில் நான் நிறைய சம்பாதிச்சு நல்லா இருக்கணும், அதுக்காக எனக்கு அது கொடுங்கன்னு கேட்குறார். கடவுள் அப்படியே அவரை பார்த்துட்டு சிரிச்சிட்டு அடுத்து அப்படிங்கிறார். அப்போ அடுத்து 2வது மனிதன் முன்னாடி போகிறார். நான் உலகத்திலேயே பெரிய பதவியில், எந்த பதவி மிகப்பெரிய பதவியோ அவ்வளோ பெரிய பதவியில் நான் சிறந்து விளங்கணும், எனக்கு அதுக்கான வரம் கொடுங்க கடவுளே அப்படின்னு கேட்குறார். கடவுள் அவர்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டே அடுத்து நகர்றார். 3வது மனுஷன் அவர் கேட்குறார், உலக புகழ்பெற்ற பெரிய நடிகர் போல் நானும் மிகப்பெரிய அளவில் எல்லாருக்கும் தெரியணும், நிறைய புகழ் கிடைக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்கிறார். அதுவும் சரிதானே அப்படின்னு கடவுள் தலையை அசைச்சிட்டு 4வது மனுஷங்கிட்ட போகிறார். அது ஒரு பெண்மணி. அவங்களோட ஆசை வேறு மாதிரி இருந்தது. உலக அழகியை போல் பேரழகு வேணும், உலகமே அதில் மயங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி உலக அழகி போல் பேரழகு வேண்டும், அதே நேரத்தில் உலகமே என் அழகை பார்த்து மயங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி 5 பேர் முதல்ல அவங்களுக்கு வேணுங்கிறத கேட்குறாங்க. கடவுள் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லாமையே வராரு. அப்புறம் அடுத்த 5 பேர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒருத்தராக அவங்களுக்கு இந்த உலக விஷயங்களில் என்னெல்லாம் பெருசாக வேணுமோ அதையெல்லாம் கொடுத்துட்டாங்க. கேட்குறாங்க கடவுள்கிட்ட, எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாம் கேட்குறாங்க. 9 பேர் கேட்டு முடிச்சிட்டாங்க. இந்த 10வது ஆள் என்ன பண்ணுறாரு, கடவுள் முன்னாடி வந்த உடனே எல்லாரையும் இப்படி திரும்பி பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, என்ன சொல்லியிருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் அவங்க அப்படியே கேட்டுக்கிட்டே வரும்போது அந்த மனிதன் மட்டும் அமைதியாக கொஞ்ச நேரம் இருக்கார். அப்புறம் கடவுள்கிட்ட அவர் என்ன கேட்குறாரு, உலகத்தில் ஒரு மனுஷன் உச்சக்கட்டமாக எந்த அளவுக்கு மன நிம்மதியோடையும் மன நிறைவோடையும் வாழ முடியுமோ அந்த நிலை எனக்கு வேணும்னு கேட்குறார். 10வது மனிதரோட ஆசை, உலகத்தில் ஒரு மனிதன் உச்சக்கட்டமாக எந்த அளவுக்கு மன நிம்மதியோடையும் மன நிறைவோடையும் வாழ முடியுமோ அந்த நிலை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. கடவுள் அப்படியே எல்லாத்தையும் 10 பேரையும் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு முதல்ல 9 பேர் கேட்ட வரங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்றாரு. பெரிய பணக்காரராயிடுறாங்க, புகழ், பிஸ்னஸ்ஸு, உலக அழகி எல்லாமே ஆயிடுறாங்க. ஆனால்
இந்த 10வது ஒருத்தர் கேட்டார் பார்த்தீங்களா, மன நிம்மதி, மன நிறைவு. உலகத்திலேயே உச்சக்கட்டமான மன நிம்மதி, மன நிறைவு வேணும், அந்த நிலை தான் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. கடவுள் அவர்கிட்ட சொல்கிறாரு, அவங்க கேட்ட 9 என்னால் டக்கு டக்குன்னு கொடுக்க முடிஞ்சிருச்சு, கொடுத்துட்டேன். உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், வெயிட் பண்ண, கொஞ்சம் நேரம் ஆகும், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த 9 பேரும் என்ன சொல்ல போகிறார் கடவுள், அவனுக்கு என்ன கொடுக்க போகிறார் அப்படின்னு ஆச்சரியமாக நிற்கிறாங்க. அப்போ கடவுள் இவங்களெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் தான் கொடுத்துட்டேனே, நீங்களாம் கிளம்புங்க போங்க அப்படின்றார். அப்போது கடவுளுக்கு அப்படி சொல்லும்போதும் இந்த 9 பேரும் போக மாட்டேங்கிறாங்க, அங்கேயே நிற்கிறாங்க. இந்த 10வது ஆளுக்கு கடவுள் என்ன கொடுக்க போகிறார்? கடவுள் சொல்லிவிட்டு நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த 10வது மனிதன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் இந்த 10வது ஆள் மாத்திரம் வெயிட் பண்ணலை, மீதி இருக்க 9 பேரும் அங்கேயே தயங்கி நிற்கிறாங்க. கடவுள் இவருக்கு என்ன கொடுக்க போகிறார், என்ன கொடுக்க போகிறார்? அப்படி நேரம் ஆக ஆக கடவுள் வராமல் இருக்கிறதுக்குள்ளே அவங்க இந்த மனிதர் சாதாரணமாக நிற்கிறார். கேட்ட மனிதர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடவுள் கொடுப்பார் அப்படின்னு சாதாரணமாக நிற்கிறார். ஆனால் மற்ற 9 பேரும் காத்து நிம்மதியை இழந்து மனநிறைவு, அவங்க கேட்டதெல்லாம் கிடச்சிருச்சு, ஆனால் இவனுக்கு என்ன கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு பொறாமை, ஒரு எதிர்பார்ப்பு, நம்மளை விட அதிகமாக ஏதாவது கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் இந்த மனிதனுக்கே உள்ள இயல்பு இல்லையா? அடுத்தவங்கள பார்த்து பொறாமைப்படுறது, ஆதங்கப்படுறது, இந்த மாதிரி ஒரு இதில் அவனுக்கு என்ன கொடுக்க போகிறாரு, நம்மளை விட என்ன கொடுத்துட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நேரம் ஆக ஆக கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த 10வது மனிதன் மேலே வெறுப்பே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த அளவுக்கு அவங்க பொறாமைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட நிம்மதி சுத்தமாக போயிடுச்சு, மனநிறைவே இல்லாமல் போயிடுச்சு. 10வது மனுஷன் மட்டும் கடவுளோட சொல்லுக்காக எந்த பதட்டமும் இல்லாமல் காத்துக்கிட்டே நின்னான். அவனோட ஒரே ஆசை என்ன தெரியுங்களா? ஒரே சந்தோஷம், கடவுள் தங்கிட்ட பேச போகிறாரு அப்படிங்கிறதுலே அவனுக்கு மனசு நிறைஞ்சு போயிருந்துச்சு. கடவுள் கொஞ்ச நேரம் கழித்து தங்கிட்டே பேச போகிறார். கடவுள் தன்னிட்ட பேசுகிறதே அவனுக்கு மிகப்பெரிய மனநிறைவு. அப்போ அந்த மனநிறைவோடையே அவன் இருந்தான். இப்போது நாம் எப்படி இருக்கோம்? இந்த 10 மனிதர்களை போல் 10வது நாம் 10வதுங்கிற மனிதனாக இருக்கிறோமா? இல்லை இந்த 10 மனிதர்களில் நாம் ஒருவனாக இருக்கிறோமா? அந்த மனநிறைவு கிடைச்ச அந்த மனுஷனை போல் இருக்கோமா? இல்லை எது கொடுத்தாலும் பத்தாது, இனி அடுத்தவனுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எனக்கு வேணும், அவன் மட்டும் நல்லா வாழ்கிறானே, அவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கானே, எனக்கு அது வேணும்னு நினச்சா கூட தப்பில்லை, அதை எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மனநிலையில் மற்றவங்க இருக்கிறாங்க. இதில் நாம் எந்த ரகம்? கடவுள் வந்தாரா, என்ன கொடுத்தாருன்னு கேட்காதீங்க. கடவுள் தன்னோட பேச போகிறதே அவனுக்கு மிகப்பெரிய மனநிறைவாயிடுச்சு. அதனால அவங்க 10 பேரும் கேட்டது எல்லாமே கிடச்சிருச்சு அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இது எந்த இடத்துல நாம் இருக்கோம்னு நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம என்ன எண்ணங்கள் வச்சுருக்கிறோமோ அந்த எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும், இல்லைங்களா? நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே நம்மளுடைய எண்ணங்களாக இருக்கும்போது நாம் மனநிறைவோடு சந்தோஷமாக இருக்கணும்னா அடுத்தவங்கள பார்த்து பொறாமைப்படாமல், அடுத்தவங்களோட வளர்ச்சியில் நம்ம புகஞ்சு போகாமல், அவங்களுக்கு வெறுப்பேற்றி அவங்க வாழ்க்கையை கெடுக்காமல் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை கடவுளோடு சேர்த்து நிம்மதியாக வாழ்ந்தாலே நாம் சந்தோஷமாக இருக்க முடியும்ல? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீங்கள் யோசிக்கிற அந்த நேரத்தில் உங்களுக்காக அருமையான ஒரு பாடல் கொடுக்கலான்னு இருக்கேன். கேட்போமா? நிலையில்லா உலகு
அன்பு உறவுகளே, பாடல் கேட்டீங்களா? பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக பிடிக்கும். இன்றைக்கி நம்ம பேசின விஷயத்துக்கு அப்படியே ஒத்து போகிற மாதிரியான ஒரு பாடல் எனக்கும் ரொம்ப பிடிச்சது. சரிங்க, இப்போ அந்த கதை கேட்டோம் இல்லையா, அதில் நாம் யாராக இருக்கோன்னு யோசித்தோமா? போதுன்ற மனசு நமக்கு இருக்கா? இல்லை மற்றவங்கள பார்த்து பொறாமைப்பட்டு அவங்களையும் வாழ விடாமல் எதுவுமே எனக்கு பத்தாதுங்கிற மனநிலையில் இன்னும் வேணும்னு ஆசைப்படுற மனநிலையில் நம்ம இருக்குமா? நம்ம தினமும் நமக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கணுங்க. தனியாக இருக்க நேரத்தில் இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் செலவழிக்கணும். ஒரு ஓரமாக உட்காந்தோ இல்லை படுக்கையில் உட்காந்து நம்ம ப்ரேயரெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்துட்ருப்போம் இல்லையா, அந்த நேரத்தில் கூட ஒரு 5 நிமிஷம் அமைதியாக மொபைல் பார்த்துக்கிட்டோ டிவி பார்த்துக்கிட்டோ மனசை அலப்பாயை விட்டுக்கிட்டோ யோசிக்கக்கூடாது. தனியாக உட்காந்து அமைதியாக யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி காலையிலேருந்து இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் எப்படி வாழ்ந்திருக்கோம், என்னெல்லாம் செஞ்சுருக்கோம். அப்படியே லேசாக அசை போட்டுக்கிட்டே வரணும். எனக்கெல்லாம் முதல்ல ஒரு பழக்கம் இருந்தது. இப்போ அந்த பழக்கத்தை நான் கொஞ்சம் நிறுத்திட்டேன். ஆனால் முதல்ல ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு சின்ன டைரி மாதிரி வச்சுருப்பேன். டைரி கிடையாது, கணக்கு புத்தகம். காலையிலேருந்து எவ்வளோ காசு செலவு பண்ணுறேன், எதுக்கு என்னென்ன காசு செலவு பண்ணுறேன் அப்படின்னு எழுதிடுவேன். காலையில் நம்ம எந்திரிக்கும்போது ஆரம்ப செலவில் இருந்து நைட்டு நான் தூங்க போகிற வரைக்கும் எவ்வளோ காசு எதுக்காக செலவு பண்ணியிருக்கோன்னு எழுதி வச்சுக்குவேன். அடுத்த நாள் இப்படியே தினமும் எழுதுவேன். ஆனால் அடுத்த நாள் எழுதுறதுக்கு முன்னாடி முதல் நாள் எழுதின செலவை என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்ப்பேன். அதில் எதெல்லாம் தேவையானது, எதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு அதில் பார்ப்பேன். தேவையானதெல்லாம் அடுத்து கண்டினியூ பண்ணுவேன். தேவையில்லாததை அவாய்ட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத விஷயங்களையும் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்து குறைக்க முயற்சி பண்ணுவேன். இது நான் தினமும் உட்காந்து செஞ்சிகிட்டு இருந்த ஒரு வேலை. அப்போ என்னுடைய வரவு செலவு கணக்குகளில் என் கையை மீறி போன விஷயமே இல்லாமல் இருந்தது. இவ்வளவு தான், நம்ம கையில் இவ்வளவு தான் இருக்குது, இதுக்கு இவ்வளவு தான் பண்ணணுங்கிற அந்த ஒரு மன நிறைவு இருந்தது. ஆனால் அதெல்லாம் தான் நம்மளை பக்குவப்படுத்தியிருக்கு. ஒவ்வொரு நாளும் இது வரைக்கும் நம்மளை பக்குவப்படுத்திகிட்டே வந்துட்டுருக்குது. அப்படி பார்க்கும்போது நான் யாரை பற்றியும் யார் வளர்ச்சியை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டி இருக்காது. இப்போது அந்த விஷயத்துலேருந்தே அதே மாதிரி தான் இப்போ தினமும் நமக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி நம்ம என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கோம், காலையிலேருந்து இவ்வளோ நேரம் என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்கோம். அந்த காலையில் தூங்கி எந்திரிக்கிற நிமிஷத்துலேருந்து யோசிங்க. ராத்திரி படுக்க போகிற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணோம், எப்படியெல்லாம் பேசியிருக்கோம், என்னெல்லாம் செஞ்சுருக்கோம். நல்லது செய்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் இந்த கெட்டது இருக்குது பாருங்கள், நம்ம வார்த்தைகளால் காயப்படுத்துறது, நம்மளுடைய செயல்களால் மற்றவங்களை எரிச்சல் அடைய வைக்கிறது, இதெல்லாம் நமக்கு தெரியாமையே நிறைய விஷயங்கள் நடக்கும். அது உட்காந்து யோசிச்சா தான் தெரியும். இல்லைன்னா அது பார்க்க போயிட்டுருக்கும். 10 நாள் கழித்து யாராவது ஏதாவது அன்னைக்கு நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா நான் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலையேன்னு தான் சொல்ல தோணும். ஆனால் அன்னன்னைக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்னைக்கே தெரியும், நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன், இதை மாற்றிக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம மாற்றிக்க வேண்டியிருக்கும். அப்படியே பக்குவப்பட்டு போகும்போது நம்ம வாழ்க்கையே இந்த பத்தாதுங்கிற நிலைமை வராது, போதுன்ற மனநிறைவு வரும். அந்த போதுன்ற மனநிறைவு வந்தாலே நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இப்போது அதே மாதிரி கடவுள்கிட்ட கேட்குற இன்னொரு விஷயம், கடவுள்கிட்ட ஒருத்தர் போய் நிற்கிறாரு. அந்த 10 பேரை விட்டுருங்க, அது வேற. இப்போது இன்னொருத்தர் கடவுள்கிட்ட போய் நிற்கிறாரு. ரொம்ப வாழ்க்கையில் நொந்து போய் கஷ்டப்பட்டு இருக்கிற ஒருத்தர் கடவுள்கிட்ட போய் நிற்கிறார். நீ ஏன் என்னை படைச்ச? நான் எவ்வளோ இழந்திருக்கேன் தெரியுமா? என் வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இல்லை, நிம்மதியாகவே இல்லை. நான் இழந்ததெல்லாம் உன்னால் திருப்பி கொடுக்க முடியுமா? நீ எல்லாம் ஒரு கடவுளா? நான் எவ்வளோ விஷயங்கள் நான் என் வாழ்க்கையில் நிம்மதியாகவே இல்லாத அளவுக்கு என்னை வச்சிருக்கியே, எவ்வளோ விஷயத்தை நான் இழந்துட்டேன்.
அதையெல்லாம் நீ எப்போ திருப்பி கொடுக்க போகிற, திருப்பி கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் சண்டை போடுறார். அப்போது கடவுள் கேட்குறாரு, சரி நீ இழந்ததெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னா நீ என்னென்ன இழந்தேன்னு எனக்கு தெரியணும் இல்லையா, அதை கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் என்னன்னு சொல்லி இப்படி கேட்ட உடனே அந்த மனுஷர் நிறைய இழந்திருக்கேன், கணக்கில்லை, பட்டியல் போட்டு சொல்கிறேன், கேட்குறீங்களா அப்படின்றார். கடவுள் சரி சொல்லு அப்படிங்கிறார். உடனே கால மாற்றத்தில் என்னோடய இளமையவே இழந்துட்டேன். என்ன சொன்னார் முதல்ல? கால மாற்றத்தில் என்னுடைய இளமையை இழந்துட்டேன், கோலம் மாறி அழகையும் இழந்துட்டேன், வயசாக ஆக உடல் நலத்தையும் இழந்துட்டேன், சின்ன வயசில் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அதை இழந்துட்டேன், கல்லூரி காலத்தில் நான் காலேஜில் படிக்கும்போது இருந்த எவ்வளவோ கனவுகள் அதையெல்லாம் இழந்துட்டேன், போலி உறவுகளால் நிம்மதி இழந்துட்டேன், எனக்கான வாழ்க்கையை நானே வாழ முடியாமல் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன் கடவுளே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறார். இதையெல்லாம் உன்னால் எனக்கு திருப்பி தர முடியுமா அப்படின்னு கேட்குறார். அப்படி அவர் கேட்கும்போது கடவுளுக்கு அப்படியே கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். எதையெல்லாம் இழந்தேனோ அதையெல்லாம் எனக்கு திருப்பி தரீங்களா அப்படின்னு கேட்டவுடனே கடவுளுக்கு சிரிப்பு வந்துருச்சு. சிரிச்சுக்கிட்டே நான் ஒன்று உனக்கு சொல்லவா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்க அப்படிங்கிறான். அப்போது அவர் சொல்கிறாரு, கல்வி படித்ததுனால நீ நல்ல கல்வி படித்ததுனால உன்னோட அறியாமையை இழந்துட்ட, சரிதானே? கல்வி படித்ததுனால உன்னோட அறியாமையை இழந்துட்ட, நீ உழைச்சதன் பயனா உன்னோட வறுமையை இழந்துட்ட, உறவுகள் கிடைச்சதுனால நீ தனிமையை இழந்துட்ட, நல்ல பண்புகள் உனக்கு இருந்ததுனால எதிரிகளை இழந்துட்ட, சொல்ல இன்னும் பல இருக்குது. இது போல் நானும் ஒரு லிஸ்ட்டு போட்டு உனக்கு சொல்லட்டுமா, அதையெல்லாம் திருப்பி தரட்டுமா அப்படின்னு கேட்டார். எதையெல்லாம் திருப்பி தரேன்னு சொல்கிறாரு? கல்வி படித்ததுனால அவனுக்கு கிடைச்ச அந்த அறியாமை போச்சு பார்த்தீங்களா, அந்த அறியாமையை இழந்தது, வறுமையை இழந்தது, தனிமையை இழந்தது, எதிரிகளை இழந்தது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நீ இழந்திருக்க, அதையெல்லாம் உனக்கு நான் திருப்பி கொடுத்துறவா அப்படின்னு கடவுள் கேட்குறார். கேட்கும்போது அந்த மனிதனுக்கு ஒரே திகைப்பாக போச்சு. ஓ, நமக்கு மறுபக்கம் இப்படி ஒன்று இருக்கோ, நம்ம இழந்தோன்னு இழந்ததுகளை பற்றி மட்டுமே யோசிச்சுட்ருக்கோமே, நமக்கு இன்னொரு பக்கம் எவ்வளோ நல்லதுகள் நடந்துட்டுருக்கு, அதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லையே, இழப்போட மறுபக்கம் இதுதானான்னு அந்த மனிதன் உணர ஆரம்பித்தான். வாழ்க்கையோட ஓட்டத்தில் நம்ம இழந்து போகிறதும் ஒரு வரம் தான். நிறைய விஷயங்களை இழக்கலைன்னா நாம் நல்ல விஷயங்கள் நிறைய நமக்கு கிடைச்சிருக்காது. இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்க இந்த அருமையான வாழ்க்கை எவ்வளவோ விஷயங்களை இழந்ததுனால கூட இருக்கலாம். அதனால் என்ன இழந்தோங்கிறத யோசனை பண்ணி பார்த்துட்டு நம்ம மனசுக்குள்ள ஒரு தெளிவு கடவுள் கொடுத்துருக்கிறத இந்த வாழ்க்கையை அது எப்படி இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்க பழகணுங்க. அப்போ தாங்க வாழ்க்கையில் அந்த ஒரு நிறைவு இருக்கும். அந்த நிறைவோட நாம் ஒரு பாடல் கேட்கலான் இருக்கோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் அன்பு ஜோசி. மீண்டும் நாளை சந்திக்கலாம் நேயர்களே.
அசைந்தாடி வர